பாகிஸ்தானோட போர் ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் பிச் வரைக்கும் எஃபெக்ட் பண்ணுது. என்னன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கில் ஆப்கானிஸ்தானோட 3 யங் கிரிக்கெட்டர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த 3 யங் கிரிக்கெட்டர்ஸும் பாக்டிகா அப்படிங்கிற ப்ராவின்ஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாண்டுட்டு அங்க தங்கியிருந்தாங்க மிச்ச டீமோட சேர்ந்து. அப்போ பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்ல இந்த 3 பேரும் இறந்து போயிருக்காங்க. இதனால என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யங் கிரிக்கெட்டர்ஸோட வாழ்க்கைங்கிறது மொத்தமா பேச்சு. யாருக்கு தெரியும், அவங்க ஆப்கானிஸ்தானுக்கு கூட விளையாண்டுருக்கலாம். ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து இந்த அட்டாக்கை பார்பரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து இது ஒரு கோலத்தனமான அட்டாக் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து ஐசிசியும் இந்த அட்டாக் கண்டெம் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டோட கேப்டன் ராஷித் கான் வந்து இந்த அட்டாக்கை ஒரு கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஏத்தாப்புல நடந்த ஒரு ஹீனஸ் கிரைம் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, அவங்க இப்போ நடக்கிற பாகிஸ்தான் கூட நடக்க வேண்டிய ட்ரை சீரீஸ்ல இருந்து புல் அவுட் பண்றதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் நம்ம கிரிக்கெட்டர்ஸ் மேலே நடக்குதோ இல்லை சாதாரண பொதுமக்கள் மேலே நடக்கிறதுங்கிறது ஒரு கவலைக்கூடிய விஷயம். ஏன்னா வாருங்கிறது ஒரு பார்டரில் நடக்கும். அவங்களுக்கு பார்டரில் நடக்கும்போது அந்த சோல்ஜர்ஸ் அவுட் போஸ்ட்டை மட்டும்தான் இவங்க தாக்கணும், உண்மையான வார் கண்டிஷனாக இருந்தால். ஆனால் சிவிலியன்ஸ் இருக்க இடத்துல தாக்குறதுனால கடைசிக்கு 3 உயிர்கள் போனதோட சேர்த்து அவங்களோட 3 பேர் ஃபியூச்சரும் போயிடுச்சு. அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே இது ஒரு கொலாட்டரல் டேமேஜாக தான் பார்ப்பாங்க ஃபியூச்சரில். ஆனால் அது ஒரு பர்சனலாக எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது. இந்த ஃபேமிலிஸ்ங்கிறது எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது, அவங்க மேலே அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய அன்பு வச்சிருப்பாங்க. இதனால நிறைய பேருக்கு அடுத்து கிரிக்கெட் விளையாடணும்னாலும் கொஞ்சம் பயமா இருக்கும். ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான கண்ட்ரியில் எனக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இது கேள்விப்பட்ட பிறகு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும், அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும்.